வணக்கம். நம்ம இப்ப தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட ஜாதகத்தின் முழு விளக்கத்தை பார்க்கலாம். அவர் சிம்ம லக்னம், கடக ராசியில பிறந்தவர். அவரோட கிரக சேர்க்கை மற்றும் கிரக அமைப்புகளை பொறுத்தவரை குரு 5ஆம் இடத்தில் ஆட்சியாகவும், சனி 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து உச்சமாகவும், கேது 4ஆம் இடத்திலும், சந்திரன் 12ஆம் இடத்தில் ஆட்சியாகவும், சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆட்சியாகவும் 10ஆம் இடத்தில் உள்ளனர். அவர் அன்புள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். அதிக ஆக்ரோஷம் படும் குணம் கொண்டவராகவும், எதையும் விரைவாக செய்து முடிப்பவராகவும், தாம் நினைத்ததை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்காத குணம் கொண்டவராகவும் உள்ளார். அதேபோல கலைநயம் பொருந்தியவராகவும், திட்டமிடும் குணம் கொண்டவராகவும், சுயதொழில், சுயத்திறன், டிசைன், வடிவமைப்பு ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கின்றார். அதேபோல சிறந்த அறிவுத்திறன், சிந்திக்கும் திறன் கொண்டவராகவும், மற்றவர் சிந்திப்பதை முன்னரே உணர்ந்து அதற்கு தகுந்தவர் போல் தன்னை தகவமைக்கும் ஆற்றல் திறன் கொண்டவராக இருக்கின்றார். தன்னை மேம்படுத்தும் பக்குவம் இயல்பாகவே அவருக்கு அமைப்பெற்றுள்ளது. அவருடைய லக்னாதிபதி 10லிருந்து வருவது, அவர் இயற்கையாகவே அரசியல் சார்ந்த மற்றும் தொழில் சார்ந்த ஈடுபாடு அதிகம் கொண்டவராகவே தெரிகின்றார். அதேபோல 2ஆம் அதிபதி 10லிருந்து இருப்பது, இவர் குடும்பம் ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு செல்வாக்கான ஒரு குடும்பத்திலிருந்தே அவர் வந்திருக்கின்றார். 3ஆம் இடம் செவ்வாய் சனி உச்சமாக இருப்பதும், இவர் 3ஆம் அதிபதி 10ல் ஆட்சியாக இருப்பதும் இவருக்கு 3ஆம் இடம் சார்ந்து அரசு வேலை அமைப்பு உருவாக காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் செவ்வாய் சனி 3ஆம் இடத்திலிருந்து வருவது இவருக்கு ஆக்ரோஷம் நிறைந்த வேலை அமைப்பு, அதாவது காவல், சட்டம் போன்ற பணியமைப்பை 3ஆம் இடத்திற்கே உரிய பாதுகாப்பு சார்ந்த பணியமைப்பை அவருக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் இவர் தாய் இவரை சார்ந்து சில காலம் இவரை பிரிந்திருக்கும் நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், இவரை சார்ந்து கவலை கொள்வதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. தந்தையும் இவரை சார்ந்து கவலை கொள்கின்றார். 5ஆம் இடம் குரு, இவர் உயர்கல்வி, MBA, குருவிற்கான கல்வி, MBA படித்தவர். அதுவும் வேற்று மாநிலம், அதாவது IIM போன்ற உயரக கல்வி நிறுவனத்தில் லக்னோவில் MBA பட்டப்படிப்பை முடித்தவர். அதேபோல சிவில் சர்வீஸ் எழுதி இவர் சிவில் சர்வீஸ் மூலமாக ஆட்சிப்பணி துறையில், அதாவது மத்திய அரசு பணியில் வேலை வாய்ப்பு கிடைத்து திறன்பட செயல்பாடு கொண்டு விளங்குகின்றார். அதேபோல் 12ஆம் இடம் சந்திரன் வருவது, இவர் நிச்சயம் உயர்கல்வி, அதாவது PhD போன்ற படிப்புகள் படிப்பதற்காக வாய்ப்புகள். அதனால்தான் இவர் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சென்று PhD போன்ற உயர்கல்விகள் படித்து புகழ்பெற்ற அவருடைய திறனை மேம்படுத்தியுள்ளார். அதேபோல அவருடைய 6ஆம் அதிபதி 3லிருந்து வருவது, இவர் வேலை அமைப்பு அனைத்தும் 3ஆம் இடம் சார்ந்து உள்ளது. அவர் 3ஆம் இடத்திற்கான காவல், சட்டம், பாதுகாப்பு மற்றும் அடிக்கடி இடமாற்றம், அலைச்சல் போன்ற அமைப்புகள், அரசியல் சார்ந்த அமைப்புகள் உள்ள வேலை அமைப்பு உள்ளது. இவர் மனைவி, குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. மற்றும் இவர் 11ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்திலிருந்து வருவது, இவர் அரசியலில் மிகவும் நேர்மையை எதிர்பார்க்கின்றார். உண்மையாக செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார். அதேபோல இவர் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பினும், இவருக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் வருவது, இவர் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரம் இவருக்கு சமூக ஊடகம் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மற்றும் இவர் சார்ந்து முதலீடுகள், பிக்சட் டெபாசிட் மற்றும் இடம் சார்ந்த அமைப்புகள் அதிகமாக இவர் வைத்திருக்கும் பட்சத்தில் இவரால் நிச்சயம் தமிழக அரசு சார்ந்த ஆட்சி அதிகாரத்திலும் முன்னேற்றமான ஒரு நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதே நேரம் இவருக்கு 12ல் சந்திரன் ஆட்சி இருப்பது, இவர் ஒரு பிரதம அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை இப்பொழுதே சொல்ல முடியாது. பட் ஆனால் இவர் ஒரு கிங் மேக்கர் போன்று செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே தென்படுகின்றன. நம்ம ஏற்கனவே திரு காமராஜர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம். அதில் 12ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருந்ததனால் அவர் ஒரு கிங் மேக்கராக இருந்து, திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம அமைச்சர் ஆவதற்கு அவர் முன்னின்று நிறைய பணிகளை செய்து, அவர் எவ்வாறு அவருக்கு உதவிகரமாக இருந்து காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தினாரோ அவ்வாறே இவர் மத்திய பாஜக தேசிய அளவில் தலைமை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே உள்ளன. அதே நேரம் இவர் ஒரு கிங் மேக்கர் போன்று செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தவிர இவரால் ஒரு பிரதமர் அமைச்சர் பணி ஆக முடியுமா என்பது சற்று சிரமமான ஒரு அமைப்பாக உள்ளது. ஏனென்றால் 12ஆம் இடம் என்பது அர்ப்பணிக்கும் குணம் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம். ஆகையால் அவரால் அந்த ஒரு நிலையை அடைய முடியுமா என்பதற்கு சில காலம் இவருடைய அமைப்பை பொறுத்தவரை அதில் சற்று குறைவாகவே உள்ளது. அதே நேரம் இவருக்கு மத்திய அரசு சார்ந்த மத்திய அமைச்சர் பணி மற்றும் ஒரு உயரக பணிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவருடைய ஒரு குறைபாடு, 9ஆம் இடம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து வருவதனால் இவருடைய மன சமநிலை எப்பொழுதும் இன்னும் அந்த காவல்துறையை விட்டு இன்னும் அவர் முழுமையாக வெளிவரவில்லை என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் அரசியல் சார்ந்து இயங்கும்போது 9, 10, 11 அந்த இடம் சார்ந்த அதிபதிகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவர்கள் இன்னும் ஆக்ரோஷமான அமைப்பில் செயல்படும் போது அது எந்த அளவுக்கு தமிழ்நாடு போன்ற இடத்தில் அரசியலில் கை கொடுக்கும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரம் இவர் 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பதனால் இவரை எதிர்ப்பவர்கள் இவரிடம் வீழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவரை எதிர்த்து அரசியல் செய்தால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவரிடம் மண்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தெரிகின்றன. ஒன்று, இவர் சார்ந்து அரசியலில் அவர்கள் தோல்வி அடைவார்கள், அல்லது ஏதேனும் தேச நீதிமன்றம்
அவர் குற்றவியல் நடவடிக்கை மூலமாக தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இவரை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது யாருக்கும் ஒரு கடினமான ஒரு தன்மையை காட்டுகின்றது. மற்றபடி எல்லா அமைப்புகளும் சிறப்பாக பெற்று புகழ்பெற்று விளங்கக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுடன் உயர்வான நிலை அடையக்கூடிய ராஜயோகம் பொருந்திய ஜாதக அமைப்பாகவே உள்ளது. வாழ்க வளமுடன். வேறொரு ஜாதகத்தை மீண்டும் சந்திப்போம்.